இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2025 குரூப் 4 ப்ரீவியஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கருத்து ஏ மற்றும் காரணம் ஆர் வினாவை கருதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கருத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது இல்லை சரியானது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கருத்து சரி, காரணம் தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது பிரதமரை தான் ஆலோசிப்பார். யாருன்னா குடியரசுத் தலைவர் பிரதமரை ஆலோசித்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீதிபதிகளை நியமனம் செய்வார். அதனால் இந்த காரணம் தவறு. புக்கில் பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் கொடுத்துருக்காங்க. அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள், தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். யாருடைய ஆலோசனை பேர்னு பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி இவங்க எல்லாரையும் நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இந்த மாதிரி இப்போ வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். தேங்க்யூ.